வெல்கம் டு ஸ்டுடியோ டெக். நான் உங்கள் அப்துல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தோனட் அண்ட் வாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து வாட்ஸ் வந்து 50 வாட்ஸ் இருக்குது இதோட பவர். இது மாடல் நேம் பார்த்திங்கன்னா FREI, அதாவது ஜெர்மன் ப்ரொனன்சியேஷனில் வந்து FREI அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாடலை. ஸோ இதை வந்து அன்பாக்சிங் இப்போ பண்ணிடலாம். ஸோ வந்து பாக்ஸே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 கலர்ஸ் வருது, பிளாக், ரெட்டு, அது மாதிரி. நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறது வந்து க்ரீன் கலர். ஸோ இந்த தோனட் அண்ட் வாண்டர் ஸ்பீக்கர் TNV. ஜஸ்ட் ஒரு குயிக்காக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து, அதாவது 32 ஃபீட் அப்ராக்சிமேட்டாக இதோடைய கவரேஜ் வந்து இருக்கும். ப்ளூடூத்தோட கவரேஜ் இருக்கும். 1 இயர் வாரண்டியோட வருது. நம்ம இதே சொன்ன 6 கலர்ஸில் வருது. வயலட், க்ரீன், ப்ளூ, ரெட், சில்வர் கலர், அதெல்லாம் பிளாக்கில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக 8 ஹவர்ஸை வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் மாடல். வாங்க ஸ்ட்ரைட்டாகவே அன்பாக்சிங் இப்போ பண்ணிடலாம். ஒரு எக்ஸலண்ட் பேக்கிங்கில் இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த அன்பாக்சிங் பண்ணும் போதே வருது ஜெர்மன் ஸ்பீக்கர்ஸ் TNV. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதோட சார்ஜிங் கேபிள் வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மினி USB கேபிள், அந்த சார்ஜிங்கில் தான் வருது. ஸோ வந்து ஒரு எக்ஸலண்ட் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ அதோட ஒரு சைடு வந்து எல்லா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன் பட்டன்ஸ், அதே மாதிரி வந்து மோட் சேஞ்ச் பண்ணிக்கிற பட்டன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கால் வந்து இதில் அட்டன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் வெளியில் எங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே வந்து ஹேண்டியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ரீமியம் லுக்காகவும் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்பீக்கர்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4500 ருபீஸோட ப்ரைஸ் வருது. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தில் ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபோனோட ப்ளூடூத்தோட பேர் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், எப்படிங்கிறத பார்ப்போம். பேஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஃபுல் வால்யூம். ஸோ இந்த பேஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. அதே இல்லாமல் இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் 4500 ருபீஸ்க்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வாங்குவீங்களா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.